Hello students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 menstruation lessonல உள்ள exercise 7.4ல உள்ள 8th sum பார்க்கலாம். A hemispherical bowl is filled to the brim with juice. The juice is poured into a cylindrical vessel whose radius is 50% more than its height ன்னு கொடுத்திருக்காங்க. So if the diameter is same for the both the bowl and the cylinder, then find the percentage of juice that can be transferred from the bowl into the cylindrical vessel அப்படினு கேட்டிருக்காங்க. ஒரு hemispherical bowl இருக்கு. இது வந்து ஒரு hemispherical bowl கொடுத்திருக்காங்க. hemispherical bowl அதுல இருந்து ஜூஸை வந்து எங்க மாத்துறாங்களாம், ஒரு cylindrical vesselக்கு மாத்துறாங்களாம். cylindrical vessel. சோ இந்த வெசலுக்கு மாத்துறாங்களாம். சோ மாத்தும் போது அதனுடைய ரேடியஸ் வந்து என்னவா இருக்காம், 50% மோர் தேன் இட்ஸ் ஹைட்டா இருக்காம். அதனுடைய ரேடியஸ் வந்து அப்ப என்னவா இருக்கு, சோ இதான் வந்து ரேடியஸ், இது வந்து நமக்கு ஹைட்னு எடுத்துக்கோங்க, ஹைட்டை வந்து ஹைட்னு எடுத்துக்கோங்க. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் ஹைட், ஹைட் மோர் தேன் இட்ஸ் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் ஹைட் வரும். ஓகேவா, 50% ஆஃப் ஹைட், அதாவது இந்த ஹைட்ல வந்து 50% பிளஸ் மோர் தேன் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஹைட்டை வந்து நம்ம கூடல இன்னொரு ஹைட்டையும் நம்ம ஆட் பண்றோம், அதான் வந்து நமக்கு ரேடியஸா இருக்குதா. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் தி டயாமீட்டர் இஸ் சேம் ஃபார் தி போத் பவுல் அண்ட் தி டயாமீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து இதுக்கும் இந்த பவுல் இருக்குல்ல, ஹெமிஸ்பெரிக்கல் பவுலுக்கும் ரெண்டுக்குமே ரேடியஸ் வந்து சேம் தான். இதுக்கு ஆறுனா அதுக்கும் ஆறு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தென் ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் வந்து இதுல இருந்து இங்க மாத்தினதுக்கு அப்புறமா அதுக்குள்ள பர்சன்டேஜ் வந்து கேக்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு ரேடியஸ் வந்து என்ன தான் வச்சிருக்கோம், ஆறு தான் வச்சிருக்கோம். ரேடியஸ் ஈக்குவல் டு ஆறுனே வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டுக்கும் சேமா இருக்கிறதுனால இப்ப இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இதுக்கு ரேடியஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 50% ஆஃப் ஹைட்னா, ஹைட்னா எப்படி எழுத போறேன், 50/100 வந்து நம்ம மாத்துறதுக்கு 50/100 டிவைட் பண்ணிட்டு இன்டூ ஹைட் பிளஸ் இந்த ஹைட் வரும். அப்புறமா இது 0 கேன்சல் ஆகும், இங்க 2 வருமா. ஸோ h/2 பிளஸ் ஹைட் வரும் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கும்போது ஹைட் பிளஸ் 2h/2 ஈக்குவல் டு 3h/2. ஸோ இதான் வந்து ஆர். ஆறுங்கிறது ரெண்டுக்குமே நமக்கு இப்போ காமன். ஸோ சிலிண்டருக்கும் நமக்கு ஆர் வந்து 3h/2 தான். ஸோ ரேடியஸ் ஆர், இதுக்கும் நமக்கு இப்போ என்னதான் வருது, 3h/2 தான் நமக்கு வருது. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிக்க போறோம். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா என்ன நமக்கு, வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு ஃபார்முலா πr² h cubic யூனிட்ஸ். ஓகேவா, ஈக்குவல் டு நான் பைக்கு வேல்யூ போட போறதில்ல, அப்படியே தான் வைக்க போறேன். இன்டூ ஆருக்கு மட்டும் நான் வேல்யூ போடுறேன். ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3h/2 the whole square இன்டூ ஹைச் நான் அப்படியே தான் வச்சுக்கிறேன். இப்போ இங்க பை இன்டூ 3h² என்ன வரும், 9h² டிவைடட் பை 4 வரும். அதாவது இந்த ஸ்கொயர் வந்து எல்லாத்துக்கும் வரும், 3² வரும், h², அதே போல 2². 3² 9h² டிவைடட் பை 4 இன்டூ ஹைச் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு 9π. இங்க வந்து h², இங்க ஒரு ஹைச் இருக்கா, அப்போ h⁻3 டிவைடட் பை 4 கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா, இது வந்து வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் எவ்வளவு, 9πh⁻3 டிவைடட் பை 4 கியூபிக் யூனிட்ஸ். இது இக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இனி அடுத்தது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர், வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் இல்லையா, வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன நமக்கு, 2/3πr⁻3 கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா, ஈக்குவல் டு 2/3 இன்டூ பை இன்டூ ஆருக்கு மட்டும் நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம எடுத்தோம் இல்லையா ரேடியஸ்,
R equal to 3h by 2. ஸோ அது வந்து ரெண்டுக்கும் சேம்னு கொடுத்தனால இதுக்கும் நமக்கு என்னதான் வரும் 3h by 2 தான் வரும். ஸோ அப்போ 3h by 2 the whole power 3ன்னு வரும். ஸோ equal to 2 pi into இதுல என்ன எழுதலாம் பாருங்க 3h into 3h into 3h divided by ஒரு 3 into இங்க 2 power 3 இருக்கா. ஸோ 2 into 2 into 2ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அது கேன்சல் பண்றதுக்காக 2ம் 2ம் ஒரு 3யும் போயிடும். மீதி இங்க என்ன இருக்கும் 3 3s are 9 இருக்கு. அப்புறம் ஒரு பை இருக்கு. அப்புறம் h power 3 இருக்கு. டிவைடட் பை 2 2s are 4. ஸோ cubic units. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன வந்தது 9 pi h power 3 divided by 4 வந்திருக்கு. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன வந்திருக்கு 9 pi h power 3 divided by 4. அப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியரும் ஈக்குவலா வந்திருக்கா. therefore வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் equal to volume of the hemisphere. Volume of the cylinder equal to volume of the hemisphere. ஓகேவா. ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜூஸ் வந்து இந்த பவுல்ல இருந்து இங்க நீங்க மாத்தினாலும் எவ்வளவுதான் 100% அப்படியே வந்துடும். ஏன்னா ரெண்டுக்குமே வால்யூம் வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இதுல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஜூஸும் அப்படி 100% ஜூஸ் வந்து இங்க வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ therefore 100% of the juice can be transferred. அவ்வளவுதான் அந்த சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா. தேங்க்யூ.